கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119 113 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆமேன். ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளை இந்த நாளில் மாற்ற விரும்புகிறார், அதாவது ஆளுகை செய்ய விரும்புகிறார். நம்ம அநேக காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளுமே சிந்திக்கிறோம், அப்படி தானே? நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எல்லா சிந்தனைகளும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், யோசிக்கிறோம். அது நிமித்தம் குழப்பம் வருகிறது, கலக்கம் வருகிறது, கவலைகள் பெருகுகிறது. இப்படிப்பட்ட நம்ம சிந்தனைகளை எல்லாம் கர்த்தர் நம்மளை விட்டு அகற்றி அவர் நம்முடைய சிந்தனைகளை ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆமேன். நம்ம சிந்தனைகளை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள நம்முடைய சிந்திக்கிற சிந்தனையினால நமக்குள்ள கவலைகளும் கலக்கங்களும் பயங்களும் குழப்பங்களும் பெருகி கொண்டே தான் இருக்கும். ஆனால் என்றைக்கு நம்முடைய சிந்தனை மண்டலத்தை நம்ம சிந்திக்கிறத ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ, ஆண்டவரை ஆளுகை செய்ய அதுக்கு அனுமதிக்கிறோமோ, அப்பொழுது கர்த்தர் அந்த சிந்தனைகளை பொறுப்பெடுப்பார், ஆளுகை செய்வார். எதையாவது நம்ம வீணாக சிந்திச்சுட்டு இருந்தோம்னா ஆண்டவரே தட்டி விட்டு இதை பற்றி ஏன் ரொம்ப யோசிக்கிற, ரொம்ப சிந்திக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை டைவர்ட் பண்ணி விடுவார். அழகாக ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் நம்மளுக்கு செய்து நம்ம என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அப்போ இப்படிப்பட்ட சிந்தனைகளை, வீண் சிந்தனைகள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்குள்ளே இருந்து, மாம்சத்திலிருந்து. அப்போ அந்த வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டுமானால் முதலாவது நம்முடைய சிந்தனைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்ம சிந்தனைகளை ஆளுகை செய்யணும். அவர் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிப்பார். நம்முடைய சிந்தனைகள் மூலமாகவே அவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். அப்படி அவர் ஆளுகை செய்து பேச ஆரம்பிக்கும் போது இந்த வீண் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம் தெரியுமா? வெறுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்குள்ளே கண்ட்ரோல் தெரிஞ்சிடும். நம்ம ஏன் இதை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கோம், நம்ம ஏன் அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதுலேருந்து வெளியே வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஆளுகை உங்கள் சிந்தனைகளில் தேவன் கொண்டு வரும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா, அவர் மேலே பிரியத்தை உண்டாக்குவார். அவர் ஆளுகை செய்ய செய்ய அவர் மேலே உங்களுக்கு பிரியம் உண்டாகும். அவருடைய காரியங்கள் மேலே பிரியம் உண்டாகும். அவர் நமக்காகவே எழுதி கொடுத்த இந்த வேதத்து மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே நம்மளுக்கு பிரியம் உண்டாகும். ஆமேன். அப்போ பாருங்களேன், நம்முடைய சிந்தனைகள் நாம் தேவன் மேலே பிரியமாக இருப்பதற்கும் ஒரு தடையாக இருக்கிறது, நம்முடைய வீண் சிந்தனைகள். அப்போ நம்முடைய சிந்தனைகளை நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் வீண் சிந்தனைகளை வெறுக்க வைப்பார். நம்மளை அனலைஸ் பண்ணுறதுக்கு கிருபை தருவார். அதே நேரத்தில் அவர் மேலே பிரியத்தை அதிகமாக என்ன செய்வார்? உண்டாக்குவார். நிச்சயமாக கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையின்படி என்ன செய்வார்? ஆசிர்வதிப்பாராக. நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி இந்த நாளில் எங்களுடைய சிந்தனை மண்டலங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரை எங்கள் சிந்தனைகளை ஆளுகை செய்வீராக. எங்களுக்குள்ள தேவையில்லாமல் வருகிற கவலைகள், கலக்கங்கள், குழப்பங்கள், பயங்கள், இப்படிப்பட்ட சிந்தனைகளை எங்களை விட்டு நீர் விலக்கி போட்டு உம்முடைய சிந்தனைகளால் நீர் ஆண்டவரை எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உண்மையில பிரியத்தை அதிகமாய் நாங்கள் ஆண்டவரை இசப்பா செலுத்தி உம்முடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.